ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜி செடிஸ் டேஸ்டி கிச்சன். வாங்க டேஸ்டியான குலோப் ஜாமுன் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து முழுக்க ஹெல்த்தி. இதை வந்து கோதுமை மாவில் தான் செஞ்சோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1 கப் வந்து கோதுமை மாவு விட்டுக்கலாம். விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து தீ வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சிடும். அந்த பச்சை மணம் போகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வந்து சிம்லேயே வச்சு மெதுவாக வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா பாருங்கள், நல்லா ஆற வச்சு நல்லா வந்து இது எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூடு கை பொறுக்கிற சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து 1/4 கப் வந்து பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை வந்து சால்ட், 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், நம்ம வந்து இட்லி மாவுக்கெல்லாம் போடுவாங்களா அந்த பவுடர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுற வரையும் நல்லா வந்து பேக்கிங் பவுடர் வந்து எல்லா மாவுலேயும் வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா சாஃப்டாக வரும். குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கூடவே 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், 1 டம்ளர். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். பாருங்கள், நான் பூரா பாலையும் வந்து ஊற்றிட்டேன். எல்லாத்தையும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். அப்படி உங்களுக்கு பால் வந்து 1 டம்ளர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் காய வச்சு எடுத்திங்கன்னா 1 டம்ளர் பால் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டு பிசையலாம். பாருங்கள், இப்போ நான் நெய் விட்டுக்கிறேன். பாருங்கள், நெய் விட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, போதும். அதுவே நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. பாருங்கள், இந்தளவுக்கு பிசைஞ்சாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மாவு வந்து எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து சர்க்கரையும் வந்து அளந்துக்கணும். 2 கப் சுகருக்கு 2.25 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் 2.5 கப்பாக ஊற்றிக்கலாம். 2.5 கப் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. திருப்பியும் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு பிசைஞ்சு இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்தளவுக்கு வந்து எல்லாம் உருட்டி வச்சுக்கிட்டேன் ஒட்டுக்கா. பாருங்கள், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து மீடியமாக ஹீட், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, கரிஞ்சிடும். மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சு உருண்டைகள்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். ரொம்ப ஹீட் வச்சிங்கனாலும் அப்படியே தீஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாது மாவு. பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி உப்பி வரும். கரண்டி வந்து அடிப்பரமாக வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நல்லா வந்து ஒரே ஈவனாக வெந்து வரும். இந்த மாதிரி வெந்து வந்த பின்னாடி நல்லா வந்து பாருங்கள், பாகு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ், பிசு தன்மை வருதில்ல அந்த ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், குலோப் ஜாமுன் வெந்துடுச்சு. இதில் விரிசல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து பாகில் போட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு விரிசலாக தெரியும். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல உடஞ்சிரும்ன்ட்டு. இதை அப்படியே பாகில் போட்டு வச்சு பாருங்கள், ஊறின பிறகு பாருங்கள் விரிசல்லாம் அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு நம்ம செஞ்சு சர்க்கரை பாகு. பாருங்கள், டேஸ்டியான ஹெல்த்தியான குலோப் ஜாமுன் ரெடி. உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.